தென்காசி ரவி, படத்தொகுப்பாளர் நெல்சன் ஆண்டனி, உதவி படத்தொகுப்பாளர் நவீன், ஒளிப்பதிவாளர் சரல் சார்பாக மணிகண்டன், இந்த படத்துக்கு பாராட்டு விழா முதல்ல நடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அந்த படத்தை வந்து இயக்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை தயாரித்தவரும் சரவணன் அவர்கள் தான். இந்த படத்தோட கதையை வேற யாரும் எந்த தயாரிப்பும் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவில் அவரே பண்ணார். அவரோட நான் இருந்து பார்க்கும்போது அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துருக்காருங்கும் போது இந்த பாராட்டை அண்ணன் அவர்கள் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் சிறப்பான அவருடைய பழைய இமேஜெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தோட ஒன்றி நடித்த சசிகுமார் சார் அவர்கள் வந்து பிறந்த நாள் அனைவரும் பிறந்த நாள் வாழ்க்கை. அவர் நல்ல நடிகர் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனிதர். அவரோட நெருங்கி பழகி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அது பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரிந்தது. இவரை வாழ்த்த வந்த ராஜமுருகன் இயக்குனர் அவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் மற்ற ஞானவேல் சார்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த குழு சார்பாக நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய நீங்கள் பல பேர் படம் பார்த்துட்டு பாராட்டினதாக அண்ணன்னு சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும். இந்த மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து அதான் வாழ்த்த வந்த வாய்ப்பளித்த எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்க முடியும். இதை அழைத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேச இந்த ஒரு அண்ணன் மேடையில் பேச அனுமதித்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கர்ச்சனை களத்தில் மட்டும்தான் இருக்கும் போல. நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு உங்கள் கைத்தட்டலோடு சிறப்பு பஸ் நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு ஆள் போல் தழைத்து அருகு போல் நீரோண்டி இன்னும் பல படங்களில் மிளிர வாழ்த்துகிறோம். கிராமங்கள்ல சில வீடுகள்ல கூழ்பானை இருக்கும். அதுல எப்பவுமே கஞ்சி நிறைஞ்சு இருக்கும். வர்றவங்க போறவங்க பசிச்சவங்க யாருனாலும் வரலாம், சாப்பிடலாம், போகலாம். அப்படி நட்போட வந்து எனக்கு இது பண்ணித்தான் கேட்டா அப்படி பண்ற சசிகுமார் அவர்களுக்கு இந்த பெயர் வச்சா சிறப்பா இருக்கு சொல்லி கூழ்பானை என்ற பெயரை சசிகுமார் அவர்களுக்கு இயக்கம் வச்சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க கைத்தட்டல் அதை உறுதிப்படுத்தட்டும். அடுத்ததாக சசிகுமார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல் அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு எங்களோட பாராட்டு விழா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் மதுரையில் தான் இருந்தேன் பிறந்த நாள்னு. நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னாங்க. நான் அது அவங்ககிட்டலாம் இல்லைன்னு சொன்னேன். குறிப்பாக ராஜமுருகன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துட்டு இருந்தாரு, வரமாட்டேன்னு சொன்னேன். கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க, அண்ணன் பாராட்டு விழா விளாடனே வந்து மாட்டிக்கிட்டேன். ராஜமுருகன் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு, தங்க சரவணை வந்திருக்காரு, என்னோட ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இவங்களதான் முதல்ல வந்து பார்த்தேன். ஸோ நானே வழியாக வந்து மாட்டின மாதிரி அப்படி இருந்தது. பட் ஆனால் மாட்டாதது இந்த நண்பரில் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு.
அதை அனுபவிச்சேன். முத சரவண் கதை சொல்லும் போது நிறைய கதை கேட்டிருக்கேன். அவர் சொல்லும்போது அவர் நிறைய கமர்ஷியல்ஸ் கதையெல்லாம் வச்சிருக்காரு. அந்த மாதிரி ரவுடிசம் கதை இந்த மாதிரி நமக்கு ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சோம். இப்ப ஜூனியர் வேர்ல்ட்ல கூட அருமையான ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் கதை வைக்கும் போது அவர் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த சமுதாய பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த பொறுப்புல கொஞ்சமாவது கதாநாயகனா எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நான் இந்த படத்துல இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்லுவேன், ஏன் கமர்ஷியல் படம் எடுக்க மாட்டேங்க, இந்த கதை நல்லா இருக்கேன் அந்த கதை நல்லா இருக்கேன்னு. நான் இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவரு ப்ரொடியூசரா இருந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா இந்த படம் பதிவு தான். நான் அப்ப சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு பதிவா தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் இருக்கு, அப்புறம் கடைசி விவசாயம் இருக்கு. எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நடிச்ச படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும். ஆனா கடைசி விவசாயின்ற படத்தை மணிகண்டனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை டைரக்டரையும் நம்ம மறக்கவே மாட்டோம். காலம் காலமா அந்த மாதிரி படங்கள் நிற்கும். அந்த வரிசையில கண்டிப்பா நந்தன் இருந்துகிட்டே இருக்கும். பாலாஜி சக்திவேல் சார் சொன்னார், எங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த படத்தை பத்தி, இது வைரம் தேய்க்க அதோட பளபளப்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. இப்பதான் அந்த வைரத்தை முதலா தேய்ச்சது சீமான் அண்ணன் தான். முதல் படத்தை காமிச்சு எங்களுக்கு முதல் விருது இந்த பயங்கரமா இருக்கும் ஆறுதல் பரிசுன்றது இல்லாம பெரிய விருதா இருக்கும் பாத்தீங்களா, இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதா எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. சீமான் அண்ணன் கையில கிடைச்சிருக்கு. இனி நாங்க வாங்குவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுதான் போய் சேரும். இது ஒரு பதிவு. இப்ப வரும்போதே பார்த்தேன் ரங்கராச்சார் பாண்டே எல்லாம் பகவானம் பிடிச்சாலாம் இருக்க சார். பகவானன்றது நான் பயப்படுவேங்க சார் உங்களை பார்த்து, அப்படிதான் அந்த நீங்க வேற விவகாரம் நினைச்சிடாதீங்க. இல்லடா சரவணன் படம், ஏன்னா முதல் எனக்கு சரவணனை அறிமுகப்படுத்துறதே எனக்கு ஆனந்தவரன் ஆபீஸ்ல அவ்வளவுதான் சரவணன். அப்ப அமீர் அண்ணன் ஒரு பிரச்சனையில ஜூனியர் உடன்ல எழுதியிருந்தாரு. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இவர் தான் சரவணன், என்னோட பிஆர்ஓ சொன்னார், இவர் தான் சரவணன், இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுத்துறாதீங்க மாட்டிடுறாங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆளுதான் சரவணன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாகி இவ்வளவு தூரம் 20 வருஷம் நாங்கள் நண்பர்களா இருக்கோம். ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களா இருக்காரு. சரவணன் முடியும்னா இவங்களெல்லாம் சேர்க்க முடியும். ஸோ சரவணனுக்காக தான் எல்லாரும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இந்த படம் எங்களுக்கு பணிபுரிந்த எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம். அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் சீமான் அண்ணன் படம் பார்த்துட்டு இது இப்படிதான் இருக்கும், இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னாரு. ஏன்னா அவரு அரசியல் தலைவர் மட்டும் இல்ல, அவர் சிறந்த ஒரு இயக்குனர், கதாசிரியர். எங்களுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும். நாங்கள் நேசிச்ச ஒரு கதாசிரியர். அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளவு ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்கு. அவரு எனக்கு ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணல, அமையல. ஆனா கண்டிப்பா வைக்கணும். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு பாஞ்சாலங்குறிச்சியை பார்க்கும்போது எனக்கு தோணும். அது என்ன பாட்டுன்னா ஒரு சோக பாட்டை, அது அவ்வளவு லவ்வாகவும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனா சோகமா இருக்கும். ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தானை சந்திக்காதான் ஆசைப்பட்டேன் அப்படின்னும் போது விஷுவல் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஆனா கடைசி அத்தனையும் பொய்யாச்சே ராசா ஒத்தையில நிக்கி ரோசான்ட்டு ஒரு டாப் ஆங்கிள் அப்படி தனியா சோகத்துல நிப்பா. அதுக்கப்புறம் அதுவும் நான் என்ன தைச்சு விட ஆசைப்பட்டேன் இப்படின்னு ஒன்னொன்னா வரும். அதெல்லாம் லவ் ரொமான்டிக்கா இருக்கு. எப்படி அந்த ரொமான்டிக் சாங்கா அதை பாக்குறதா இல்ல சோக பாட்டா பாக்குறதா, இதை என்னவா நான் பாக்குறது அப்படின்னு இருக்குல்ல, இது சோக பாட்டு தான். அவ சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்பவுண்ட் வச்சாங்களே, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்படி ஒரு பேத்தா சாங்க, ஒரு சோக பாடல்களை இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்ப ரசிச்சேன். நான் தேட்டர்ல சினிப்பிரியா தேட்டர்ல பார்த்து ரசிச்ச பாடல் அந்த படமும் பாஞ்சாலங்குறிச்சி பாடல்கள்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர். அப்புறம் பசுமன் படம், தம்பி, இதெல்லாம் நான் ரசிச்சது. ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த படத்தை எப்படி பார்த்திருக்காரு, இந்த படம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னாரு, இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு. நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு. இதுதான் எங்களுக்கு சரவணனுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்ப கூட கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அவரை படம் பார்க்க சொல்றோம்னா, இனிமேல் அவர் அரசியல் மட்டும் பார்க்க முடியாது, கலைக்கும் நீங்க ஒதுக்கிதான் தரணும். நாங்க கூப்பிடுவோம், படம் பார்க்கணும், நல்ல படத்தை எங்களை ஆதரிக்கணும், நீங்க ஒரு விருது வைக்கணும்,
உங்க இதுல விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும். நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு. இப்ப சமீபத்துல கூட இளையராஜா பாராட்டு விழால வந்து அவர் சொன்னார் மூடுபனி படத்தை. அப்படியே அப்படின்னு மூடுபனி படத்தை அவரோட அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பாலமகேந்திரா படத்துல. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், ராஜா சாரை பத்தி சொல்லும் போது பிரதாப் போத்தன் அந்த படத்துல படம் ஃபுல்லா வில்லனா இருப்பான். ஃபுல்லா வில்லனா எல்லாராலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தர் அவனை பிடிக்கவே பிடிக்காது. கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்துலயும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோ ஆக்கப்படுவார். இப்ப போய் பாருங்க அப்படின்னாரு. போய் பார்க்கும்போது இப்ப வேற மாதிரி நாங்க பார்க்கணும் அந்த படத்தை. இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க வேற மாதிரியும் பார்க்கிறோம். ஸோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர்கிட்டையும் ஒரு இயக்கத்தை நடத்துற வழி நடத்துற ஒரு அண்ணன், எங்க அண்ணன் அப்படின்னு சொல்ற பெருமையா சொல்லிக்கலாம். அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாராட்டு. ஏன்னா சாதாரணமா பாராட்ட மாட்டார். பிடிக்கலாம் அப்படி அவர் நிறைய படம் பார்த்துருக்காரு. பிடிக்கலன்னா ஓப்பனா மெல்ல சொல்லிட்டு போயிடுவாரு. பகிரமா சொல்லாட்டியும் மெல்ல சொல்லிடுவாரு, வேணா இப்படி பண்ணிக்குவான்னு. ஸோ இந்த விருது எங்களுக்கு மேன்மேலும் பல விருதுகளை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜமுருகன் சார்லாம் எங்க படத்துல இனிமே இவ்வளவு பேசுவாரு நான் நினைக்கவே இல்லை. முதல் ரொம்ப அமைதியா இருந்தாரு. ரொம்ப படத்தை பத்தி தான் பேசுவோம். இன்னைக்கு பயங்கரமா பேசுவோம். இவ்வளவுதான் பேசுவாரு. அப்ப இனிமேல் இவர்கிட்ட நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்களை வாழ்த்திய ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாலாஜி சாரு என்னை மிதி மிதிச்சாரு. ஆனா நாங்க வந்து அதுக்கப்புறம் சாரின்னு கேட்பாரு. மிதிச்சிட்டீங்களா அப்புறம் என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தாரு. சார் ஒரே தான் அடிச்சிருங்க, மிதிச்சிருங்க, பேலன்ஸும் இருக்காது. இங்க வைப்பாரு அழுத்தி, அவருக்கு பேலன்ஸ் யாராவது புடிங்கப்பானா போட்டு குடிக்குள்ள போறானா அப்படியெல்லாம் எங்களை வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஞானவேல் சார் எங்களை வாழ்த்துல வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சரவணா வந்து பாராட்டினீங்களோ இல்லையோ, கரெக்டா அவர் என்னென்ன தப்புனாலும் போட்டு கொடுக்க வந்திருக்கீங்க மட்டும் தெரிஞ்சது. அதாவது எனக்கே தெரியும் ஒரு பாராட்டுறாரா இல்லை என்ன பண்றாருன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. ஸோ இதில் பணியாற்றி நீங்க எங்களை வாழ்த்த வந்ததுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றி. இங்கே ஆளுநர் மட்டும் அதிகாரம் தேவையில்லை, வாழ்றதுக்கு அதிகாரம் தேவைப்படுது என்று கண்களில் நீர் வள வைத்த நாயகனுக்கு நன்றி.